இது ஒரு கொரோனா கால நகைச்சுவை நிகழ்வு. கேக்குறீங்களா? ஒரு அம்மணி டாக்டர் கிட்ட கேக்குது, டாக்டர் டாக்டர், இந்த கொரோனா காலத்துல எங்க வீட்டுக்காரரோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் ஆபீஸ் போயிருக்காரு, அதான் அவரோட சேஃப்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, கேளுங்க கேளுங்க. முதல்ல அவரை இது வரைக்கும் நீங்க எப்படி எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன். அடுக்க ஆரம்பித்தாள் அந்த பத்தினி அம்மணி. டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு கொரோனான்னு எதுவுமே வரல, இது வரைக்கும் வரல, வந்துடக்கூடாது இல்ல, அதான் பேங்க்ல இருந்து அவர் வந்த உடனே உப்பு மஞ்சள் போட்ட சுடு தண்ணியில கைகளையும் கால்களையும் நல்லா கழுவ சொல்லுவேன். உப்பு தண்ணியில தான் கழுவ சொல்லுவேன். கழுவிட்டு வந்த அப்புறம் அவர் போட்டிருக்கிற துணிகளை எல்லாம் டெட்டால் சோப்பு போட்டு துவைக்க சொல்றேன். அந்த துணிகளை தனியா காய போட்டு வைக்க சொல்றேன், தனியா வைக்க சொல்றேன். காய போட்டு வந்த அப்புறம் டெட்டால்ல நனைத்த துணியால அவர் உடம்பு முழுக்க பூசி சுத்தம் பண்ண சொல்றேன். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல சுடு தண்ணியில ஒரு தடவைக்கு 2 தடவையா சோப்பு போட்டு குளிக்க சொல்றேன். குளிக்கும் போதே வெந்நீரும் எலும்புச்சையும் கலந்த தண்ணியில வாயு குளிக்க சொல்றேன். மஞ்ச தண்ணியில முக்கி முக்கி காய போட்ட துண்டால தான் துவட்ட சொல்றேன், தலை துவட்ட சொல்றேன். வாயு கொப்பளிச்சுட்டு குளிச்சுட்டு துவைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கஷாயம் கொடுக்குறேன், மறந்துடாம கஷாயம் கொடுக்குறேன். கஷாயத்துக்கு அப்புறமா தான் டீயே போட்டு குடிக்கிறேன். அதுவும் இஞ்சி டீ தான், ஸ்ட்ராங் இஞ்சி டீ, இஞ்சி தூக்கலா. அதுக்கப்புறமா வந்து டிவி பார்க்க உட்காரும் போது சானிடைசரை கையில தடவை சொல்றேன். எனக்கு தும்மல்னு ஏதாவது போட வந்துச்சுன்னா பாத்ரூம் போய் தும்மிட்டு அதுக்குள்ள ஹிட் அடிச்சு விட்டுட்டு கதவை கிச்சுன்னு பூட்டி விட்டுட்டு தான் நான் வெளியே வர்றேன்னா பாத்துக்கங்களேன். சாப்பாட்டுல எப்படியும் பூண்டு ரசம் இருக்கிறது மாதிரி பாத்துக்குவேன். பூண்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு வெத்தலைக்குள்ள 3 மிளகு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 கல்லு உப்பு, இதெல்லாம் வச்சு மெல்ல சொல்றேன், கராரா மெல்ல சொல்றேன். தனிமை முக்கியம் இல்லையா? அவர் 3ஆவது ரூம்ல தான் தனியா படுக்க சொல்றேன். அப்புறம் அவர் படுக்க போறதுக்கு முன்னாடி மறக்காம அவரை விளக்க ஏத்தி வச்சு கோ கோ கொரோனா, கோ கோ கொரோனான்னு எதையாவது எடுத்து தட்டிக்கிட்டே 10 தடவைக்கு மேல சொல்லிட்டு தான் தூங்கவே போக சொல்வேன். அதுக்கு முன்னாடி கட்டங்கடைசியா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நிலவேம்பு குடிநீர் சூரணம் குடிக்காம அவரை தூங்கவே வைக்க விட மாட்டேன். இப்போ டாக்டர், என் டவுட் என்னன்னா, இவ்வளவு பண்ணுனா போதுமா, இன்னும் எதுவும் செய்யணுமா, ஏதாவது குறைச்சல் இருக்கா? எல்லாவற்றையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டாக்டர் சொன்னாங்களா, அம்மணி, இது உங்களுக்கு குறைச்சல்னு பட்டுச்சுன்னா, உங்க புருஷனுக்கு நீங்க செய்யற இதெல்லாம் குறைச்சல்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அவரை பேசாம குக்கர்ல போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அளவுக்கு மீறிய கவனமும் அதிக சுய உணர்வும் அதீத எச்சரிக்கையும் அமைதியைத்தான் கெடுக்கும். இதோ மனிதர்கள் கடைபிடிக்கும் ஒரு சில வேடிக்கையான ஓவர் கான்சியஸ் செயல்பாடுகள், ஓவர் கான்சியஸ் ஆக்ஷன்ஸ். கேக்குறீங்களா? யாராவது பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததும் இயல்பான நடையை மடந்துவிட்டு ரோபோ போல் பாதையில் நடக்க தொடங்குவது, ஓட்டல் கண்ணாடியின் முன்னால் நின்று முக அழகை அழகாக ரசித்து விட்டு பார்த்து கொண்டிருந்து விட்டு யாராவது ஆள் வந்தவுடன் சீரியஸாக கையை கழுவுவது, பாதையில் தடுமாறி விழுந்த பின் அடிபட்ட வலியை விட யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பதட்டமாக தேடுவது, கடையில் எதுவும் வாங்காமல் வெளியே வரும்போது குற்ற உணர்ச்சியுடன் காவலாளியை பார்ப்பது, பேச பிடிக்காதவர் எதிரே வரும்போது போனில் தீவிரமாக பேசுவது போல திறமையாக பேசிக்கொண்டே நடிப்பது, விலகுவது, போட்டோ எடுக்கும் போது நான் பார்க்கவே இல்லை என்பது போல வானத்தை பார்ப்பது போல போஸ் கொடுப்பது, கூட்டமான இடத்தில் சிரிப்பு வந்தால் அதை தும்மல் போல மாற்றி சமாளிக்க போராடுவது, விலை உயர்ந்த ஹோட்டலில் ஸ்பூன் ஸ்போர்க் பயன்படுத்த தெரியாமல் பக்கத்து டேபிளை நோட்டம் விடுவது, பெர்ஃப்யூம் வாசனை அதிகமாக இருக்குதோ என்று சந்தேகித்து ரகசியமாக தன் சட்டையே மோந்து பார்த்து கொள்வது, செல்லில் ஒரு சின்ன மெசேஜ் வந்தாலும் அதன் பின்னால 100 அர்த்தங்கள் இருக்குமோ என மணிக்கணக்காக ஆராய்ச்சி செய்து மூளையை சொரண்டி சொரண்டி விடுவது, அப்புறம் அப்புறம் அதான் அந்த ஜபக்கூட்ட ஆராதனை பாடலின் போது தூங்கி தூங்கி வழிந்து விட்டு விழுக்கென முழித்ததும் பாட்டுக்கு தலையசைப்பது போல தலையாட்டி கொண்டே ஜெபிப்பது போல நடிப்பது.